ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? காலையில் அம்மா டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ டீ கடையில் கேஸ் கிடையாது, கறி அடுப்பு வச்சு தான் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இந்த அம்மா வீட்டில் டீ போடுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ டீ போட்டுட்டாங்க. நான் கடையில் போய் வடை மட்டும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வடை வாங்கிட்டு வந்துட்டேன். கடைக்காரங்க நான் எப்பவுமே டீ வாங்குவேன்னு சொல்லி அவங்க டீயும் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டீ கேட்கலையேனே, வடை மட்டும் தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க இதையும் கொண்டு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே பார்சல் 40 ரூபா, இன்றைக்கி 30 ரூபா அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன். இந்த அம்மா, நான் தான் டீ போட்டேன்ல, நீ என்னதுக்கு டீ வாங்கிட்டு வர? உனக்கு காசோட அருமை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா? வீட்டில் டீ போடுறேன், டீ வாங்கிட்டு வரலாமா? டீ 30 ரூபானால வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. அது இந்த அம்மா ஓவன் கத்துது. இங்கே வாருங்களேன், இந்த அம்மா எத்தனை முருங்கைக்காய் வாங்கி வச்சிருக்குன்னு. முருங்கைக்காய் இவ்வளோ முருங்கைக்காய் இருக்கு, வெறும் 30 ரூபா தான். பரவாயில்ல, எத்தனை 10 காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபானா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது நான் நல்லதானே செஞ்சுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் கோயில் போகிறோம்.